நிற்போம். நன்றாக இசைந்தெல்லோரும் ஒன்றையே நயந்து சொல்வோம். ஒன்றாக நாம் எல்லோரும் உறுதியாய் சேர்ந்து நிற்போம். நன்றாக இசைந்தெல்லோரும் ஒன்றையே நயந்து சொல்வோம். குன்றாது உள்ளம் எல்லாம் ஒருவித நினைவே கொள்வோம். மன்றாக மனம் ஒன்றாகி மகிழ்வுற வணங்குவோமே. குன்றாது உள்ளம் எல்லாம் ஒருவித நினைவே கொள்வோம். மன்றாக மனம் ஒன்றாகி மகிழ்வுற வணங்குவோமே. மகிழ்வுற வணங்குவோமே. மகிழ்வுற வணங்குவோமே. அடே வீரர்கள், அடே வீரர்கள்! ஆ ஓ ஆ ஆ ஓ ஆ ஆ ஓ ஆ ஆ ஓ ஆ. கேட்டீர்களா செய்தியை? நம் தம்பி இரண்யாக்ஷன் கொல்லப்பட்டார். அடே கோழைகளே, போர்க்களத்தில் ஒப்பாரி, இதுவா உங்கள் வீரம்? ஆம், பகைவனை வெட்டு குத்து கொல். நம் பகைவன் நாராயணன் நம் தம்பியை கொன்று விட்டான். இதெல்லாம் அந்த தேவர்களுடைய சூழ்ச்சி. அந்த தொத்தல்கள் எல்லாம் ஓடி திருமால் என்பவனிடம் தஞ்சம் புகுந்தார்களாம். அவனோ வஞ்சகமாக நம் தம்பியை கொன்று விட்டான். அவனை பழிக்கு பழி வாங்குவோம், பழிக்கு பழி வாங்குவோம். நம் சகோதரனுக்கு ஈமச்சடங்கினை சாதாரண முறையில் செய்யும். அந்த அற்ப பையல் நாராயணன் உலகில் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவன் ரத்தத்தை உறிஞ்சி அந்த ரத்த வெள்ளத்தில் இரண்யாட்சனுக்கு ஈமக்கணங்கினை செய்து முடிப்போம். இது திண்ணம். அசுரர்களின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இது திண்ணம். மண்ணுலகில் இருக்கும் மண்டுகள், அந்த மானிட பதர்கள் நாராயணனுக்கு பூஜைகளை போட்டு அவன் வலிமையை பெருக்குகிறார்கள். அதையெல்லாம் உடனே தடுத்து விட வேண்டும், தகர்த்தெறிய வேண்டும். நான் இப்பொழுதே மண்ணுலகம் போகிறேன். அந்த நாராயணனின் கோவில்களை எல்லாம் இடிக்கிறேன். அந்த நாராயணுக்கு செய்து வைத்திருக்கும் கல் விக்கிரகங்களை அடுத்து ஆற்றில் போட்டு துணி துவைக்கிறேன் நான். நாராயணனுக்காக செய்யும் வேள்வியில் நான் நச்சில் மழையாக பெய்து கிடப்பேன். அந்த நாராயணின் பேரால் தானம் செய்பவர்களின் கை காலை ஒடித்து நான் தண்டிப்பேன். நாராயணுக்காக கதாகாலம் சேவம் பண்ணுபவரின் நாவை நான் துண்டிப்பேன். நாராயண பத்தின செயல்களை நாவை நான் துண்டிப்பேன். நாராயணனை குறித்து தவம் செயல்களை நான் தாக்கி துன்புறுத்துவேன். நாராயணன் என்ற தெய்வமே இல்லை என்று நான் ஊரூராய் போய் பிரச்சாரம் செய்வேன். சரி, நான் புதிய சக்தியை பெறுவதற்காக தவம் புரிய போகிறேன். நீங்கள் அனைவரும் தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சென்று தேவ காரியங்களை எல்லாம் தடைப்படுத்துங்கள். அந்த தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து வாருங்கள். கூத்தாடுவோமே, குளவி மகிழ்வோமே, குறவைகள் பிணைத்து உடன்
பார்த்தோர்கள் யாவரும் பதை பதை துளம்பாடி பதறி நடுங்கவே பயந்து ஓடுங்கவே கூத்தாடுவோமே குழவி மகிழ்வோமே குறவைகள் பிணைத்தே கூட நடம் மகிழ்ந்தே ஹரியின் பெயர் தன்னை எவர் உரைத்த போதும் அவர் சிரம் கொய்தே குருதி சிந்த செய்குவோம். ஹரியின் பெயர் தன்னை எவர் உரைத்த போதும் அவர் சிரம் கொய்தே குருதி சிந்த செய்குவோம். சிறியவராயினும் பெரியவராயினும் அவரை சொல்ல செய்குவோம். பிரண்யாய நமோ நம 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 பிரண்யாய நமோ நம. பிரம்மதேவனே, ஆசை என்பது உயிர்கள் அனைத்துக்கும் பொதுவானது. தேவர்கள், மக்கள், அசுரராகிய அனைவரும் ஆசைக்கு உட்பட்டிருக்கின்றனர். ஆசை இல்லாவிட்டால் யாரும் முன்னேற்றம் அடைய முடியாது. ஆனால் இந்த ஆசையானது ஓர் அளவுக்கு மேல் போய்விட்டால் அது எல்லாருக்கும் உபத்திரமாக வந்து முடிகிறது. ஆசையை நிறைவேற்றுவதற்கென்று புரிகிற தவமோ கொடியதிலும் கொடியது. அத்தகைய கொடிய தவத்தில் இப்பொழுது இரண்யகசிபு ஈடுபட்டிருக்கிறான். அவன் காலத்தையே மறந்து விட்டான். அவன் தலையிலிருந்து ஒரு கொடிய தீ கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது. அது காற்றையெல்லாம் நச்சு காற்றாக மாற்றுகிறது. ஆற்று நீரையெல்லாம் துர்நாற்றம் எடுக்க செய்கிறது. உணவுப் பொருட்கள் எல்லாம் சத்து இல்லாமல் போய்விடுகின்றன. நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிறது. இரண்யகசிபுவின் தபசு மேலும் தொடர்ந்து நடைபெற்று வந்தால் 3 உலகங்களுக்கும் அது கேடாய் முடியும். பிரம்மதேவனே, தாங்கள் தான் இதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் முற்றுப்புள்ளி போட வேண்டும். தங்கள் ஒருவர் பேச்சை தவிர வேறு யாருடைய பேச்சும் அவன் காதில் ஏறாது. இரண்யகசிபு நம்மை நோக்கிதான் இந்த கோர தபசு பண்ணி கொண்டிருக்கிறான். தெய்வீக தபசு அனைவருக்கும் நலனை விளைவிக்கும். ஆனால் அசுர தபசோ உலகங்கள் அனைத்திற்கும் துன்பத்தையே வளர்க்கும். ஆதலால் நாம் இப்பொழுதே அவனுக்கு காட்சி கொடுத்து ஏதேனும் ஒரு விதத்தில் அவனை திருப்திப்படுத்தி அவனுடைய தபஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ரே இரண்யகசிபு, ஓம் பிரம்மதேவாய நமஹ. ரே இரண்யகசிபு, ஓம் பிரம்மதேவாய நமஹ. ரே இரண்யகசிபு, இது என்ன விந்தை? கருவிக்கரணங்களை அடக்கி இவ்வளவு தூரம் ஆழ்ந்து உள்முகமாக போகும் ஆற்றலை இவன் பெற்றுவிட்டானா? சரி, வேறு முறையில் இவனுடைய நிஷ்டையை கலைப்போம். இரண்யகசிபுவே, எதற்காக நீ எம்மை நோக்கி இந்த கோர தபசு பண்ணி கொண்டிருக்கிறாய்? என் மனக்குறையை தீர்த்து கொள்ளுதல் பொருட்டே தேவே நான் தம்மை நோக்கி இந்த தவத்தை மேற்கொண்டேன். உனக்கு என்ன செல்வம் இல்லையா? அது வேண்டியவாறு குவிந்து கிடக்கிறது பாட்டனாரே. பின்பு என்ன
ஆட்சி புரிவதற்கு சாம்ராஜ்யம் இல்லை என்ற குறை ஏற்பட்டு இருக்கிறதா? அத்தகைய குறை ஏதுமில்லை என்னே. ஆளுவதற்கு எனக்கு அகண்ட சாம்ராஜ்யம் இருக்கிறது. பின்பு என்ன? உடல் வலிவும் ஆரோக்கியமும் இல்லை என்ற மனக்கவலையா? அண்டங்களின் தந்தையே, அத்தகைய கவலை ஏதுமில்லை. நான் திட்பமும் உடல் நலனும் வடிவெடுத்தவனாக இருக்கிறேன். மற்ற என்ன குறை? எதிரிகள் யாராவது வந்து உன்னை அல்லல் படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? பாட்டனாரே, அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. ஒரு விதத்தில் தேவர்களும் நரகர்களும் என்னிடத்தில் மாட்டிக்கொண்டு படாத பாடு கொண்டு தவிக்கின்றனர். அப்படியானால் என்னிடம் வந்து குறை இருக்க வேண்டியவர்கள் அன்னவரே. அதற்கு நேர்மாறாக நீ வரம் வேண்டுவதுதான் விந்தையாயிருக்கிறது. பிதாமகரே, என்னிடம் பிரியம் வைத்து தாங்கள் தரிசனம் தந்துள்ளீர்கள். எனக்கு விருப்பம் ஒன்றே உள்ளது. வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் சாவு இல்லாமல் வாழ நினைக்கிறேன். எனக்கு மரணமின்மையை வரமாக அளியுங்கள். மகனே, உலகில் யாரும் சாவின்றி இருக்க முடியாது. ஒருவரை சாகாது இருக்கும்படி செய்யும் ஆற்றல் என்னிடம் இல்லை. இந்த உலகில் ஏதெல்லாம் தோன்றியிருக்கிறதோ அது மறையும். இது இயற்கையின் நியதி. உலகையெல்லாம் படைத்துள்ள நானும் ஒரு உடலை எடுத்திருக்கிறேன். ஆதலால் என்னுடைய உடலுக்கும் அழிவு உண்டு. மற்றவர்களோட உடல் சில அல்லது பல ஆண்டுகளில் அழிகிறது. ஆனால் என்னுடைய உடலோ ஒரு கல்பாந்திரத்தில் அழிகிறது. ஆதலால் நீ கேட்கிற இந்த வரத்தை கொடுக்க முடியாது. அப்படியானால் நீங்கள் படைத்துள்ள எந்த வடிவமும் என்னை கொல்ல முடியாதவாறு ஓர் வரத்தை அளியுங்கள். பகலிலும் இரவிலும் வானத்திலும் பூமியிலும் உள்ளேயும் புறத்திலும் எங்கும் என்னை கொல்ல முடியாதவாறு ஓர் வரத்தை அளியுங்கள். மனிதரும் விலங்குகளும் தேவர்களும் அசுரர்களும் உயிருடையவரும் உயிரற்றவரும் எவரும் என்னை கொல்ல முடியாதவாறு ஓர் வரத்தை அளியுங்கள். எந்த ஆயுதமும் என்னை கொல்லக்கூடாது. என்னிடம் போர் புரியும் ஆற்றல் எவருக்கும் இருக்கக்கூடாது. இரண்யகசிபுவே, உனது தவத்தை நான் மிகவும் மெச்சுகிறேன். நீ கேட்கிற இந்த வரத்தை அளிக்கிறேன். உன் பட்டணத்திற்கு சுகமாய் போய் சேர்வாயாக. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம். ஓம் அச்சுதாய நமஹ. ஓம் புருஷோத்தமாய நமஹ. ஓம் ஜகந்நாதாய நமஹ. ஓம் லக்ஷ்மிபதயே நமஹ. ஓம் கோவிந்தாய நமஹ.
நமக. நாராயணம் 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 நாராயணம். இது என்ன விந்தை! பிறந்தது முதற்கொண்டே நம் பாலகன் பிரகலாதன் அழுததே கிடையாது. யாரை பார்த்தாலும் வசீகரமான புன்முதல் பூக்கிறான். இவனை பார்ப்பவர் எல்லோரும் இவனுக்கு வசப்பட்டு நெடுநாள் பழகுவது போன்றே இவனிடம் மற்றவர்களிடம் பழகுகிறான். பிரபு, நல்லது நல்லது. நான் உன் பக்தனாகவே இருக்கின்றேன். செல்வா, நீ என்ன செய்கிறாய்? உன் தந்தையின் பகைவனையே நீ பேரன்புடன் நேசிக்கிறாய். இது உனக்கு தகுமா? இதனால் உனக்கோ அல்லது உன் தந்தைக்கோ தீமை ஏதாவது நேர்ந்திடக்கூடும். ஆதலால் நீ இப்படி செய்யாதே. அம்மா, நீங்களே இவ்வாறு பேசுகின்றீர்கள்? பகவானோடு யாராவது பகைமை கொள்ள முடியுமா? அவர் எல்லாருடைய உள்ளத்திலும் விளங்குகின்றார். எல்லாருக்கும் அவர் நண்பர். எல்லாரையும் ஒரே தன்மையில் நடாத்துகின்றார். அவருக்கு பகைவர் இல்லை. என் தந்தையிடம் யாரோ தவறுதலாக அவரை பற்றி பகர்ந்து அவர் மனதை பாழ்படுத்தியிருக்கின்றனர். என் தந்தைக்கு எம்பிரானது தரிசனம் ஒரு தடவை கிட்டிவிட்டால் தமது தவறுதலான அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வார். குழந்தாய், உன் சிற்றப்பனை எம்பிரான் தான் மாய்த்து விட்டார். அன்று முதல் உன் தந்தைக்கு எம்பிரானது மீது தாங்க ஒண்ணா கோபம். ஆதலால் அவர் எம்பிரானை நேசிப்பவரை முற்றிலும் வெறுக்கிறார். உத்தமமான அன்பர் சிலரையும் கொண்டிருக்கிறார். பல தலைகளையும் துண்டித்திருக்கிறார். ஆதலால் எம்பிரானுடைய பெயரை கூறாதே. அது உன் தந்தைக்கு அறிந்தால் உன்னையும் பகைவனாகவே கருதுவார். அம்மா, நன்மை செய்பவன் நலனடைவான், தீங்கு செய்பவன் தீமையை தான் பெறுவான். இதுதான் வாழ்வை பற்றிய உண்மை. இதை நீங்களோ நானோ விரும்பினாலும் எவ்வளவுதான் முயன்றாலும் மாற்ற முடியாது. என் சிற்றப்பா ஏதாவது தீமை செய்திருக்க கூடும். ஆதலால் அவர் தண்டிக்கப்பட்டார். ஆனால் அவர் ஒரு நாளும் துர்கதி அடைந்திருக்க மாட்டார். கொல்லுதல் மூலம் திருமால் அவரை ஆட்கொண்டிருப்பார். வைகுண்டத்தில் தமது அருகில் எனது சிற்றப்பாவை அமர்த்தி வைத்திருப்பார். அம்மா, என் தந்தை திருமாலை தேடி அடைகின்றார் என்று கூறீர்களே, இது என்ன விந்தை? ஒவ்வொருவருக்கும் உயிருக்கு உயிராய் உள்ளத்தினுள் இருப்பவரை புறத்தில் தேடி காண்பது எப்படி? ஒன்றை நான் உங்களுக்கு உறுதியாக கூறிவிடுகின்றேன். பகவானோடு பக்தர்களை என் தந்தை துன்புறுத்துவதை கண்டு நான் சகியேன். என் தந்தையிடம் அழிவேன், பிடிவாதம் பிடிப்பேன், உணவு அருந்த மறுப்பேன். எப்படியாவது பக்தர்களை காப்பாற்ற முயலுவேன். நான் உயிரோடு இருக்கும் பொழுது அன்பர்கள் துன்பமடைய கூடாது. சரி. நாதா, நீங்கள் ஏதோ தாங்க முடியாத துயரத்தில் ஆழ்ந்திருப்பது போன்றே தென்படுகிறது. ஆட்சி முறையிலோ ஆதிக்கத்திலோ சாம்ராஜ்யத்திலோ ஆயுள் ஆரோக்கியத்திலோ உங்களுக்கு குறையொன்றும் இல்லை. அப்படி இருக்க இன்பம் துயர்த்திருக்க வேண்டிய காலத்தில் துன்பத்தில் முழுங்கி கிடப்பானே, அதை எனக்கு எடுத்து சொல்லலாகாதா? பிரியே பிரியே, நீ பகர்வது முற்றிலும் மெய். எனக்கு இவ்வுலக சம்பத்தில் குறையொன்றும் இல்லை. யாவும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கின்றன. ஆனால் அந்த திருமாலின் மீது நான் வைத்துள்ள வெறுப்பே என்னை அணு அணுவாக அரித்து தின்கிறது. அவனை உலகத்தவர் வரம்பு கடந்து மெச்சிக்கின்றனர். அதில் எனக்கு சிறிதேனும் பிடிக்கவில்லை. அவன் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து வெடித்தாக வேண்டும். அதுவரையில் என் கவலையும் முடிவுறாது. அத்துடன்
எனக்கு மற்றொரு கவலை இருக்கிறது. அக்கவலை அகற்ற உனக்குதான் இயலும். அதை நீ செய்து வைப்பாயா? நாதா, உங்களின் மற்றொரு பகுதியா இருக்கும் நான் உங்களுக்கின்றி வேறு யாருக்காக வாழ்ந்திருக்கிறேன்? வேறு யார் பொருட்டுக்காக வாழ்ந்திருக்கிறேன்? நீங்கள் இடும் பணியை தலைமையேற்கொண்டு செய்து வைப்பதே என் கடமை. நமது அன்பு மகன் பிரகலாதன் எப்படியோ நம் பகைவன் நாராயணன் மீது பெரும் பற்றுதல் வைத்திருக்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன. அவனது இந்த மனப்பான்மையை மாற்றியமைப்பது உனது கடமை. அதை நீ அங்கனம் செய்வாயா? நாதா, இதில் சிரமம் ஒன்றும் இல்லை. சின்னஞ்சிறு வயதில் குழந்தைகள் எதையோ பேசுவார்கள், பிதற்றுவார்கள். அதையெல்லாம் நாம் பெரிதாக கருதக்கூடாது. பிரகலாதனுக்கு பள்ளி போகும் வயது வந்துவிட்டது. நம் குலத்தைச் சேர்ந்த மற்ற பாலகர்களுடன் பிரகலாதனும் படிக்கும் பொழுதும் விளையாடும் பொழுதும் அச்சிறுவர்களுடைய மனப்பான்மை என்னும் அச்சில் பிரகலாதனும் அமைந்து விடுவான். அதை குறித்து நீங்கள் வருந்த வேண்டாம். பிரியே, நீ பகர்வது முற்றிலும் மெய். நமது அன்பு மகன் பிரகலாதனை விரைவில் பள்ளியில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே செய்வோம். சரி. பாருங்கள் குருபுத்திரர்கள், சண்டரமக்கர் இருவரும் வாருங்கள். உங்களுக்கு நமஸ்காரம். குருபுத்திரர்கள் குருவுக்கு சமானம். ஆகையால் உங்களுக்கு மறுமுறையும் நமஸ்காரம் தெரிவிக்கின்றேன். தந்தை சுக்ராச்சாரியார் திரும்பி வந்தாய் விட்டதா? அசுரவேந்தே, இல்லை, எங்கள் தந்தை இன்னும் திரும்பி வந்து சேரவில்லை. அவர் நீண்டதோர் தீர்த்த யாத்திரை சென்றிருப்பதால் எப்பொழுது திரும்பி வருவார் என்று உறுதி கூற முடியாது. மிக நன்று. நம் குலகுரு சுக்ராச்சாரியர் விருப்பம் போல் தீர்த்த யாத்திரைக்கு தேவையான காலத்தை எடுத்துக் கொள்ளட்டும். அதுவரையில் நீங்கள் இருவரும் நம் குலத்தை சேர்ந்த சிறுவர்களுக்கு சரியாக பாடம் புகட்டி வருகின்றீர்களா? ஆம் வேந்தே, அப்பணியை நாங்கள் முறையாக செய்து வருகிறோம். சிறுவர்களும் நமது குலாச்சாரம், குல ஐதீகம், குலத்துக்கு உரிய இயல்பு ஆகியவைகளில் சரியாக கல்வி பயின்று வருகின்றனர். நமது அன்பு மகன் பிரகலாதன் கல்வியில் எத்தகைய தரம் வகித்து வருகிறான்? கல்வி கற்பதற்கான நுண்ணறிவு படைத்தவனாக இருக்கிறானா? கல்வியில் ஊக்கம் காட்டுகிறானா? வேந்தே, கிடைப்பதற்கரிய மகப்பெரு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. உங்களுடைய தவத்தின் பயனென்றே பிரகலாதனை பற்றி பகர வேண்டும். அவனுடைய கூர்மையும் ஞாபக சக்தியும் அளப்பறவைகளாய் இருக்கின்றனர். எங்கள் தந்தை சுக்ராச்சாரியரையும் நாளடைவில் மிஞ்சி விடுவானகில் அதில் வியப்பொன்றுமில்லை. ஒரு கருத்தை எடுத்து பிரகலாதனுக்கு புகட்ட ஆரம்பிக்கும் பொழுதே அதை அவன் முழுதும் கிரகித்து விடுகிறான். நாங்கள் புகட்டி முடிப்பதற்கு முன்பே புகட்டியதின் சாரத்தை தெளிவுரை எடுத்து சொல்லிவிடுகிறான். ஏதோ விட்டகுறை தொட்டகுறை என்றுதான் சொல்ல வேண்டும். இவன் மூலகிலும் பிரசித்தி பெற்ற எதிர்கால பேரரசனாவான். அப்படியானால் பிரகலாதனை சற்று அழைத்து வாருங்கள். நான் அவனை காணவும் அவனோடு உரையாடவும் விரும்புகிறேன். யாரங்கே? பிரகலாதனை அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வந்தோம் ஐயனே. குழந்தாய், நீ விருப்புடன் கல்வி பயின்று வருகிறாயா? உன் ஆசிரியர்களிடத்தில் சரியான குருபக்தி வைத்திருக்கின்றாயா? ஆமப்பா, தங்களையும் அம்மாவையும் நான் நேசிப்பது போன்று ஆசிரியர் இருவரையும் நான் நேசிக்கின்றேன். அவர்கள் புகட்டுவதையெல்லாம் பக்தி சிரத்தையுடன் நான் கற்று வருகிறேன். மிக நன்று. குருபுத்திரர்களே, சிறிது தட்சணை ஏற்றுக்கொண்டு சென்று வாருங்கள். பிரகலாதன் என்னோடு 2 நாட்கள் இருக்கட்டும். பின்பு நான் அவனை பள்ளிக்கு அனுப்பி வைத்து விடுகிறேன். யாரங்கே? பொன்மணிப்பை கொண்டு வாருங்கள்.
அங்கனமே ஆகுக வேந்தே. இத்தனை நாட்களாக ஆசிரியர்கள் கற்பித்தவைகள் எல்லாம் நீ முறையாக கற்றாயிற்று என்று ஆசிரியர்கள் கூறி சென்றனர். நீ கற்ற கல்வியை கேட்க நான் அவாவுகிறேன். நீ கற்ற கல்வியின்படி பிறப்பெடுத்தவன் அறிய வேண்டிய சிறந்த குறிக்கோள் ஒன்று ஏதேனும் இருக்கும் அல்லவா? அது யாது? அதை அடையும் வழியாது. அதை எடுத்து நீ கூறுவாயாக, நாம் கேட்போம். உளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெரு நிலமளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம. தந்தையே, இவ்வுலகம் நித்தியமானதல்ல, அது அழிந்து போகும் தன்மையுடையது. இவ்வுலக வாழ்க்கையில் அறிவுடைய எவனும் ஏற்கக்கூடிய எதையும் நான் கண்டிலேன். இவ்வுலகில் உள்ள பொருள்களை பெறும் பொழுதுதான் அவைகள் இன்பம் விளைவிப்பவைகள் போன்று தென்படுகின்றன. ஆனால் இறுதியில் அவைகள் துன்பத்தை தான் விளைவித்து விடுகின்றன. உலக பொருள்களில் யாரும் பற்று வைக்கலாகாது. சமயம் வாய்க்கும் போதெல்லாம் எம்பிரானது திவ்ய நாமங்களை கூற வேண்டும். அது ஒருவனுக்கு நல்வாழ்வை அளிக்கும். எம்பிரான் ஸ்ரீமன் நாராயணனை அடிக்கடி தியானம் செய்ய வேண்டும். இதுதான் நான் கற்றுள்ள கல்வி சாரமாகும். அதே வம்சம் பதரே, எவன் உனக்கு இம்முறையில் பாடத்தை புகட்டினான்? என் ஆசாரியரின் குமாரர்கள் ஒரு காலும் இப்படி புகட்டி இருக்க மாட்டார்கள். அடே சிறுவா, நான் தான் மூ உலகங்களின் தலைவன். இந்த பதவிக்கு என்னோடு போட்டி போடுபவன் வேறு எவனும் இல்லையடா. இதோ பார், உன் ஆசிரியர்களை இப்போதே வரச் செய்கிறேன். அவர்கள் எப்பொழுதும் இப்படி புகட்டி இருக்க மாட்டார்கள். அவர்கள் அப்படி சொல்லிக் கொடுத்திருக்கும் பட்சத்தில் அவர்களை எப்படி தண்டிக்க போகிறேன் என்பதை நீயே காண்பாய். யாரங்கே? அழைத்து வா இரு ஆசிரியர்களையும். இதோ அழைத்து வந்தோம் ஐயனே. தந்தையே, ஏன் வாறு சினந்து கொள்கிறீர்கள்? சினந்து கொள்ளுதல் பெரியோர்க்கு பொருந்தாது. உங்களுடைய ஆட்சியில் உள்ள யாருமே இந்த பாடத்தை எனக்கு புகட்டவில்லை. எம்பிரான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாம் வல்லவர். அவர் ஒருவர்தான் முழு முதற் பொருள். உயிர்களை அவர் காத்து வருகிறார். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உலகில் உள்ள எல்லோருக்கும் அவரே தலைவர். எல்லோரையும் அவரே பாதுகாத்து வருகிறார். இதை எனக்கு யாரும் சொல்லித் தரவில்லை. ஆசிரியர்களின் கருத்து இதை பற்றி எவ்வாறு இருக்கின்றதும் எனக்கு தெரியாது. கருத்தை எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் என் பிரபு ஸ்ரீமன் நாராயணிடம் இருக்கிறது. அவர்தான் விஷ்ணு எனப்படுகிறார். அரசே, இந்த ஒரு தடவை எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் மற்றொரு முறை இவனுக்கு தக்கபடி பாடம் கற்பிக்கிறோம். அதையும் பார்த்த பிறகு நீங்கள் விரும்பியவாறு செய்து விடலாம். அதுவரை
கிருபை கூர்ந்து பொறுத்திருங்கள். சரி, இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன். ஏமாற்றம் ஒரு தடவை ஏற்பட்டது போதும். ஒழுங்காக முறையில் பாடத்தை கற்பித்துக் கொடுங்கள். இவனை நீங்கள் திருத்தி அமைக்காவிட்டால் அப்பொழுது உங்களை தம்பி பிரகலாதா, உன் மீது எங்களுக்கு எல்லை கடந்த அன்பு ஏற்பட்டிருக்கிறது. உன் உன் தந்தையை காணுதல் பொருட்டு நீ சில நாட்கள் எங்களை விட்டு பிரிந்திருந்தாய் அல்லவா? அப்பொழுது நாங்கள் சொல்ல முடியாத வருத்தத்தை அடைந்திருந்தோம். நாங்கள் கூறுவது ஒன்றை நீ தயவு செய்து காது கொடுத்து கேள். நீ திருமாலை பற்றி பேசினால் அரசருக்கு அபாரமான கோபம் மூண்டு விடுகிறது. ஆமாம் பிரகலாதா, திருமாலின் பெயர் உடையவன் யாராவது இருந்தால் அவனை உன் தந்தை முற்றிலும் வெறுக்கின்றார். ஆதலால் நாங்கள் சொல்வதை நீ கொஞ்சம் சிறிது பின்பற்றி வா. நீ உன் விருப்பப்படியே நடந்து கொள். உன் தந்தை அவர் விரும்பியவாறே நடந்து கொள்ளட்டும். பிரகலாதா, ஆனால் உன் தந்தை சொல்வதை நீ மறுத்து பேசாதே. அவருக்கு விருப்பமில்லாத செயலை செய்ய வேண்டாம். அதனால் உனக்கு ஒரு குறையும் ஏற்படாது. தோழர்களே, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆற்றல் அனைத்தையும் உடைத்திருப்பவர். அவர் எல்லாரிடத்திலும் அன்பு கொண்டிருக்கிறார். தம்மை நேசிப்பவரையும் பகைவரையும் சிறிதும் வித்தியாசமில்லாது அவர் காப்பாற்றி வருகிறார். என்னையும் உங்களையும் அவர்தான் காப்பாற்றி வருகிறார் என்பதில் விந்தையொன்றும் இல்லையே. ஆனால் அவரை முற்றிலும் வெறுக்கின்ற என் தந்தையையும் அவர்தான் காப்பாற்றி வருகிறார். என் தந்தை திருமாலை நேசிக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி அவருக்கு சிறிதும் கவலை கொள்வதில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். திருமாலை நேசிக்கிற எனக்கு யாரிடத்திலும் பயம் என்பதே கிடையாது. கருணாகரன் என்னை காப்பாற்றி வருகிறார் என்ற முழு நம்பிக்கை என்னிடம் உள்ளது. ஆதலால் யாரை குறித்தும் நான் அஞ்சாது வழக்கம் போல் உரைத்த குரலில் திருமாலின் பெயரை உச்சரித்து அவரையே வாழ்த்துவேன், அவரையே செவிப்பேன். திருநாதா, உன்னை பார்த்தும் எனக்கும் உன்னை போலவே கடவுள் குறித்து துதி செய்து பஜனை பண்ண வேண்டும் ஆசை உண்டாகிறது. ஆனால் நாம் இன்னும் சிறியவர்கள் தானே. ஆம் பிரகலாதா, கொஞ்சம் வயது வரட்டும். பெரியவர்களான பிறகு கடவுளை பற்றி எண்ணலாமே. இப்பொழுது அதை கொஞ்சம் நிறுத்தி வைத்துக் கொண்டால் என்ன என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, பக்தி பண்ணுவதை ஒரு நாளும் நிறுத்தி வைக்கலாகாது. சுவாசிப்பதை விட இன்னும் ஒழுங்காக பக்தி பண்ணுவது நிகழ வேண்டும். எனக்கு யாரிடத்திலும் பயம் என்பதே கிடையாது. தடை செயலுக்கு அஞ்சி நாம் ஏன் பக்தி பண்ணுவதை நிறுத்தி வைக்க வேண்டும்? நான் அஞ்சாது இருப்பது ஒன்று மட்டுமல்ல, எல்லாம் அல்ல எம்பிரானிடம் அசைக்க முடியாத முழு நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன். எம்பிரானோ உலகில் உள்ள எல்லோரையும் நேசிக்கிறார். நல்லாரை அவர் நேசிக்கிறார், தீயாரை அவர் நேசிக்கிறார். நம்பிக்கை உடையவரையும் நம்பிக்கையற்றவரும் அவர் நேசிக்கிறார். துதிப்பவரையும் திட்டுப்பவரையும் அவர் ஒரே முறையில் பாதுகாத்து வருகிறார். அவர் இல்லாது மனிதன் வாழ முடியாது. கருணை கடல் என்று அவரைத்தான் சொல்ல வேண்டும். விருப்பு வெறுப்பற்ற உத்தமர் அவர். அவரையே நம்பியிருக்கிறேன் நான். என்னை காப்பாற்றாமல் அவர் விட்டு விடுவாரா? அண்ணலிடம் நான் காட்டுகிற பக்தியில் ஒளிவு மறைவு எதற்கும் இடமில்லை. அச்சத்துக்கு ஆங்கே இடமில்லை. பகவத் பக்தி என்னும் என்னுடைய கடமையை நான் முறையாக செய்து வருவேன். பிரகல்நாதா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பம் எங்கள் உள்ளத்தில் உண்டாகிறது. உன்னை பின்பற்றுவதற்கான மன உறுதியை நாங்கள் பெற்றுள்ளோம். ஆம் பிரகலாதா, நாம் இப்பொழுதுதான் வாழ்க்கையை துவங்கப் போகிறோம். ஏனென்றால் நாம் இன்னும் சிறு பாலர்களாகவே இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் கைவசம் உள்ளது. முதலில் வேண்டியவாறு உண்டு உடுத்து மகிழ்ந்திருப்போம். பிறகு சிறிது நேரம் ஓடி ஆடி விளையாடி காலத்தை கழிப்போம். அன்பா, நீ பகர்வது சரியல்ல. பிறப்படுத்தவர்களுக்கு மரணம் எப்போது வரும் என்பதே தெரியாது. யாருமே அதை அறிந்து கொள்ளவில்லை. மேலும் நாம் சின்னஞ்சிறு வயதில் பெற்றுள்ள நல்லறிவு உறுதியுடன் நம்மோடே இருக்கும் என்று நம்ப முடியாது. ஆதலால் பகவத் பக்தியில் நல்லறிவும் ஆர்வமும் தோன்றும் போது அப்பக்தியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும். உடல் திறமை படைத்திருக்கும் போதே எம்பிரான் வழிபாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும்.
சிறியோர் செய்கிற பக்தியில் எம்பிரான் தனிப்பற்று வைத்துள்ளார். கபடமில்லாது உள்ளம் படைத்திருக்கிற அவர்களின் வேண்டுகோளுக்கு ஸ்ரீமன் நாராயணன் விரைவில் இணங்கி விடுகிறார். தம் எதிரில் தோன்றியோ அல்லது தோன்றாமல் இருதோ அவர் எல்லோரையும் பாதுகாத்து வருகிறார். அவரிடம் நாம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். பிரகலாதன் பகர்வது முற்றிலும் மெய். வாருங்கள், நாம் அனைவரும் இப்போதே பகவத் பஜனையில் பரமானந்தம் அடைந்திருப்போம். ஆம், அப்படியே செய்வோம். கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ஆனந்த முகுந்தா நாராயணா அகிலாதீஸ்வர நாராயணா. கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ஆனந்த முகுந்தா நாராயணா அகிலாதீஸ்வர நாராயணா. தவ பாதாம்புஜம் சரண மேகணி புவன நாயக நாராயணா விமல காத்ரவ நாராயணா பக்தவச்சல நாராயணா பக்தவச்சல நாராயணா. நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா. ஐயன்வீர், ஐயன்வீர், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லாத வேளையில் அந்த பிரகலாதனும் அவன் அத்தியந்தம் நேசிப்பவர்களும் என்னென்ன செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. என்ன செய்கிறான்? பிரகலாதன் தமக்கெல்லாம் விளங்காத எது எதையோ எடுத்து மற்ற மாணவர்களுக்கும் போதிக்கின்றான். அப்படியா? ஆமாம் ஐயனே, அந்த ஒரு சிறுவர் கூட்டமே அந்த ஒரு பஜனையில் தான் ஆழ்ந்து மூழ்கி விடுகிறனர். அவனிடத்து அன்பு கொண்டிருக்கிறவர்கள் அவன் புகட்டுவதையெல்லாம் முழு நம்பிக்கையோடும் ஊக்கத்தோடும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நம் நாட்டில் நாராயண பஜனை எங்குமே நிகழக்கூடாது என்பதுதானே உத்தரவு? ஆமாம் ஆமாம், அப்படிதான் உத்தரவு. அதை வேடிக்கை பார்க்கின்ற பொழுது நமக்கே ஆனந்தம் பொங்குகிறது. நாமும் அதில் சேர்ந்து கொள்ளலாமா என்ற எண்ணம் தானாக மனதில் உதிக்கிறது. சரி, பிரகலாதனை இங்கு தனியாக அழைத்து வா. பிரகலாதா, நீ செய்வதும் சொல்வதும் அறிவதும், ஆனா இவைகளெல்லாம் பற்றி என்றைக்காவது நாங்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்ததுண்டா? உண்மையை உரைக்கும் இடத்து இவைகளை பற்றி எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. இவற்றை நீ எப்படி அறிந்தாய்? இதை பற்றி நீ எங்களுக்கு எடுத்துரைப்பாயா? ஐயன்மீர், நீங்கள் எதை சொன்னாலும் என் நன்மையே கருத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். எனக்கு எதை எடுத்து புகட்ட வேண்டும் என்று உங்களை தூண்டியிருப்பவர் என் தந்தை. அவரும் என் நலனையே கருத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நான் நன்கு அறிவேன். உங்களுடைய பள்ளியில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் போது உங்களுடைய சட்டத்திற்கும் கட்டளைக்கும் திட்டத்திற்கும் ஒருவேளை மாறுபட்டு நடந்து கொள்வனாக உங்களுக்கு தோன்றலாம். அப்படி உங்களை துன்புறுத்தியதை குறித்து நான் மிக வருந்துகிறேன். இவ்வளவு நாட்களாக என் உள்ளத்தில் இருக்கிற இந்த உணர்வை உங்களிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறேன். ஒரு விதத்தில் அதுவும் தவறுதான். நற்காலத்தில் அடையாளமாக இந்த தோழர்கள் உங்களிடம் என் மனப்போக்கை தெரிவித்து விட்டனர். அப்படி செய்வதன் மூலம் அவர்கள் என்னை குற்றமற்றவனாகிவிட்டனர். எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் உன் கடமை அல்லவா? உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதும் என் கடமை. என் தந்தையின் விருப்பத்தையொட்டி நடந்து வருவதும் என் கடமை. குருமார்களையும் தாய் தந்தையரையும் மனநோகர சிறுவன் ஒருவன் தம் வம்சத்திற்கு நன்மை புரிந்தவன் ஆக மாட்டான். இதையெல்லாம் நான் நன்கு அறிந்துள்ளேன். பிரகலாதா, அது போதும். நீ பகர்வது எங்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. வா, இப்பொழுதே உன்னை உன் தந்தையிடம் அழைத்துச் செல்கிறோம். உன்னிடத்து ஏற்பட்டுள்ள மனமாறுதலை முன்னிட்டு அவர் பெரிதும் மகிழ்ச்சி அடைவார். வேந்தே, பிரகலாதனுக்கு மனது இப்போது முற்றிலும் மாறியிருக்கிறது என்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். ராஜநீதியின் நுட்பத்தை நீ விவரமாக எடுத்து கூறு. உன்னை
உன்னிடத்திலிருந்து அதை கேட்க நான் தந்தையே, ஆசிரியர்கள் மிக நுட்பமான ராஜநீதி முறைகளை எடுத்து புகட்டினர். நானும் அவையெல்லாம் கவனத்துடன் கற்றுணர்ந்தேன். ஆயினும் அவர்கள் புகட்டியது பொருத்தமானதாக எனக்கு படவில்லை. அப்படியா? அப்படி என்றால் என்னையும் உனக்கு ஆசிரியர்களாக இருக்கும் இவர்களையும் நீ நேசிக்கிறாய் அல்லவா? ஆம் தந்தையே, உங்கள் எல்லோரையும் நான் நேசிக்கிறேன். நேசிப்பதற்கு அறிகுறி நீங்கள் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வதல்ல. உங்களுக்கும் எனக்கும் எக்காலத்திலும் எது நலன் தருகிறதோ அதைத்தான் நான் தங்கு தடையின்றி உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அப்படி என்றால் எங்களுக்கு நலம் தருகிற ராஜநீதி ஒன்றை எடுத்துரை பார்க்கலாம். நண்பர்களிடம் எப்படி நடந்து கொள்வது, பகைவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்று புகட்டுவது ராஜநீதி. என் குருமார்கள் இருவரும் அவற்றை எனக்கு நன்கு எடுத்து விளக்கினர். ஆயினும் அவர்கள் புகட்டியது எனக்கு பொருத்தமானதாக படவில்லை. நண்பர் பகைவர் என்ற பாகுபாடுகளை ஏற்படுத்தும் முறையே எம்பெருமானின் அருளை அறியாத காரணத்தல்லவா உண்டாகிறது. எம்பெருமானை எல்லா வடிவமும் காணும் தகுதி பெற்றவனுக்கு எவன் நண்பனாகிறான், எவன் பகவனாகிறான்? பாகுபாடே அந்நிலையில் மறைந்து போய்விடுமே. எல்லாரிடத்திலும் பகவானை காண்பவர்களுக்கு நண்பர் யார், பகைவர் யார்? எனவே எனக்கு நீங்கள் புகட்டுகிற ராஜநீதி பொருளற்றது. அடே வம்ச பதரே, இந்த மாதிரி புதல்வன் இருப்பதை காட்டிலும் இல்லாதிருப்பதே நலம். இவனை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும். ஆனால் புதல்வன் என்ற வாஞ்சை என் உள்ளத்தை கெடுத்து விடக்கூடும். அதற்கு நான் இழந்தரலாகாது. அடே சிறுவா, நீ என் வம்சத்தில் தோன்றிய விஷத்தை கொண்டே விஷமாகிய உன்னை ஒழித்து விடுகிறேன். யார் அங்கே? விஷத்தை கொண்டு வாருங்கள். இதோ எடுத்து வந்தோம் ஐயனே. அடே சிறுவா, இதை ஏற்று பருகு, இல்லையேல் உன் தலையை சுக்கல் சுக்கலாக நறுக்கி விடுவேன். வேண்டாம் நாதா, வேண்டாம் 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 நாதா, வேண்டாம். என் உள்ளத்தில் நீங்காது வீற்றிருக்கும் எம்பெருமானின் நைவேத்தியமாக இதை நான் படைக்கிறேன். திருவுளம் கொண்டு இதை நேற்று அருள்வாயாக. ஓம் நமோ நாராயணாய நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயண. ஜனன மரண பயதரங்க சாகரம் கடத்திய உடல் காக்கும் ஓடம். ஓம் நமோ நாராயண. ஜனன மரண பயதரங்க சாகரம் கடத்திய உடனே வந்து காக்கும் ஓடம். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயண. நாராயண அர்ப்பணம். நாராயண அர்ப்பணம். என்ன விந்தை இது? நான் கொடுத்த விஷம் பருக பருக எவராயினும் உயிர் நீங்கி ஒளிந்து போவர். ஆனால் இந்த பொல்லாத பாவி என் குடியை கெடுக்க வந்த கோடாரி காம்பு விஷத்தை பருகிய பின் மிகவும் உடல் வலிமையும் ஊக்கமும் நிறைந்தவனாய் நிற்கிறானே. குருபுத்திரர்கள் இவனை அப்பால் அழைத்து சென்று அபிசார முறைகளை கையாண்டு கொன்று விடுங்கள். இனிமேல் இவன் என் கண்ணில் விழக்கூடாது. இழுத்து தள்ளுங்கள் இவனை. அடே அசுர வீரர்கள்! ஆ ஓ ஆ ஓ ஆ ஓ ஆ ஓ ஆ ஓ ஆ ஓ ஆ ஓ ஆ ஓ ஆ ஓ. இவனை மிகவும் உயரமான இடத்திற்கு இட்டு தள்ளுங்கள். அங்கிருந்து இவனை கீழே தள்ளி விடுங்கள். இவனை அழித்து விட்டு பிறகு எனக்கு செய்தி சொல்ல வேண்டும். உத்தரவை இப்பொழுதே நிறைவேற்றி வைக்கிறோம். இழுத்து செல்லுங்கள்.
ஆ ஊ ஆ ஊ ஆ ஊ. அடே சம்பரா, இதோ வந்த நாயனே. அந்த பொடி பையன் ஒளிந்து பட்டு போய்விட்டானா என்று சென்று பார். ஒரு கால் அவன் சாகாதிருப்பானுகில் உன் மாயத்திறன் முழுவதையும் பயன்படுத்து. அவன் மீது மலைகளை தூவி கோடிய காற்றை உண்டு பண்ணி ஊதித்தல். எவரும் தாங்க முடியாத குளிரை தோற்றுவி. உலகையே எரித்து விடக்கூடிய தீயை மூட்டி அவனை மாய்த்து விட்ட பிறகு எனக்கு வந்து இயம்பு. வேண்டே, இதோ செல்லுகிறேன். தங்கள் ஆணையை நிறைவேற்றி விட்டு வந்து தெரிவிக்கிறேன். செல். அடே சேனை படார்கள், ஆ ஊ ஆ நம் வம்சத்தில் நமக்கு கொடிய நோயாக தோன்றியுள்ள அந்த பொடிப்பையனை ஒழித்து தள்ளும்படி சம்பரனிடம் உத்தரவிட்டிருக்கிறேன். நீங்களும் அங்கே சென்று பாருங்கள். அவன் சம்பரனிடமிருந்து தப்பித்துக் கொண்டால் நாகபாசம் என்னும் கயிற்றால் இருக கட்டுங்கள். அவன் மீது ஆயிரக்கணக்கான மலைகளை உருட்டி தள்ளுங்கள். அவனை கடலில் எறிந்து விடுங்கள். பின்பு அவன் உயிரோடு இருந்தாலும் சரி, உயிர் நீங்கி ஒழிந்து போனாலும் சரி, நாம் கவலையற்று இருப்போம். ராஜாதி ராஜனே, இதோ உங்கள் உத்தரவை இப்பொழுதே நிறைவேற்றி வைக்கிறோம். அரியே என்று உன்னை அழைக்க, பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை. முத்தா மணிமாணிக்கமே முளைக்கின்ற வித்தா, உன்னை எங்கனம் நான் விடுகேனே. ஸ்ரீநாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீஹரி நாராயணா. பிரகலாதா, உனது பக்தியை பாராட்டுகிறோம். நீ அனன்ய பக்தி செய்து நம்மயமாகிவிட்டாய். ஆதலால் நீ ஆண்டும் நமக்குரியவன். நம்மிடமிருந்து ஏதாவது வரம் ஒன்றை வேண்டிக் கொள்வாயாக. பிரபு, தமது திருக்காட்சி காண பெற்று நான் எல்லாம் உணர்ந்தவனாயிட்டேன். உமது அருளால் நான் பரமானந்தத்தில் திளைத்திருக்கிறேன். வரம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஆயினும் தேவரிற்கு ஆணைக்குட்பட்டு வரம் ஒன்று கேட்கிறேன். என் தந்தையின் அறியாமையை மன்னித்தருள வேண்டும். என் தந்தையின் மனதை மாற்றி அவரையும் தமது பக்தி ஈடுபட செய்ய வேண்டும். இந்த வரத்தை நல்கினால் நான் கிருதார்த்தனாவேன். பிரகலாதா, உனது பரந்த மனப்பான்மையை பாராட்டுகிறோம். நீ கொண்டுள்ள பிரித்து பக்தியையும் பாராட்டுகிறோம். ஆனால் உன் தண்டை எடுத்துள்ள இந்த சரிதத்திலும் இந்த மனப்பான்மையிலும் அவனுக்கு ஓய்வில்லை. அவன் இப்போது எடுத்துள்ள இந்த சரிதத்தை துடைத்து தள்ள நாம் திருவூலம் கொண்டுள்ளோம். மரணத்தின் மூலமாகவே அவனுக்கு நற்கதிர் வாய்க்கும். ஆதலால் அவனை பற்றி நீ கவலை ஒன்றும் கொள்ள வேண்டாம். உனக்காக என்று மற்றும் ஒரு வரத்தை நம்மிடமிருந்து கேட்டு வாங்கிக் கொள்வாயாக. கருணாநிதியே, உமது திருவிடையாளர்களை யார்தான் உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும்? தம்மிடமிருந்து எனக்காகவென்று எந்த வரத்தை கேட்பதென்று எனக்கு விளங்கவில்லை. தமது திருவடியில் எனக்கு மேலும் மேலும் பக்தி வளர்ந்து கொண்டே இருக்கும்படி
அருள் புரிவீராக. இதுவே என் பொருட்டு நான் தம்மிடம் கேட்கும் வரமாகும். பிரகலாதா, உனது பராபக்தியை நாம் முற்றும் போற்றுகிறோம். நீ விரும்பியவாறு உனது பக்தி ஓயாது வளர்ந்து கொண்டே இருப்பதாகுக. நமது பக்தர்களுள் நீ பக்த ராஜனாக இளங்குவாயாக. ஓம். அடே அசுர வீரர்கள், ராஜாதி ராஜனே, மிக உயரமான கோபுரத்துக்கு உங்க சொல்லுக்கு அடங்காத சிறுவனை தூக்கி சென்றோம். மேலிருந்து கல்லை வீசுவது போன்று வீசி எறிந்தோம். ஆனால் என்ன விந்தை, கீழே விழுந்து நொறுங்குவதற்கு பதிலாக கோழி பங்கு போன்று மிதந்து கொண்டே கீழே வந்தான். பல பேர் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அங்கு சம்பரனும் வந்து சேர்ந்தான். பிரகலாதன் தரையை எட்டியவுடன் சம்பரன் தூக்கி தோளில் போட்டு கொண்டு சென்று விட்டான். இச்செய்தியை தங்களிடம் தெரிவிக்க ஓடி வந்தோம் மகாராஜனே. சரி, அந்த பொடிப்பையனின் ஜால வித்தைகள் எல்லாம் சம்பரனிடம் செல்லாது. நீங்கள் செல்லுங்கள். அடே சம்பரா, என்ன அவனை ஒழித்து விட்டாயா? கொற்றவா, உங்கள் காலில் நான் அடிப்படிந்து வணங்குகிறேன். என் மாயத்திறன் முழுவதையும் நான் பயன்படுத்தினேன். மலைகளையே துவத்தோராக்கக்கூடிய காற்றை நான் உண்டு பண்ணினேன். ஆனால் பிரகநாதன் அதற்கெல்லாம் அசையாக நின்றான். எவரும் தாங்க முடியாத குளிரை தோற்றுவித்தேன். ஆனால் அச்சிறுவன் அக்குளிரால் பாதிக்கப்படாதவனான் இருந்தான். பிறகு உலகையே எரித்துவிடக்கூடிய வேம் தீயை தோற்றுவித்தேன். என்ன விந்தை! அச்சிறுவன் மீது அது செயலற்று போய்விட்டது. பிரகநாதனோ ஏதேதோ பாடலை பாடிக்கொண்டு ஆனந்த பரவசம் முற்றிருந்தான். இனி நான் என்ன செய்வது என்று யோசனையில் மூழ்கியிருந்தேன். அப்பொழுது அசுர வீரர்கள் அங்கே வந்து அவனை நாகபாசத்தால் கட்டி தூக்கி கொண்டு போய்விட்டனர். அவன் இனி அதிலிருந்து தப்புவது அரிது. சரி, நீ சென்று வா. நம் வீராதி வீரர்கள் இனி அவனை மிச்சம் வைக்க மாட்டார்கள். அவன் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவன் கால் நமது ராஜ்யத்துக்குள் படாதபடி பார்த்துக் கொள்வார்கள். எனக்கு எத்தனையோ விதமான ஆக்கங்கள் இருந்திருந்தாலும் எனக்கு பிள்ளையாக தோன்றிய அந்த பொல்லாதவன் என்னை பெரும் துயரத்தில் ஆழ்த்தி விட்டானே. இனியாவது எனக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் போகட்டும். அடுத்தபடியாக எனது எதிரியான அந்த நாராயணனையும் தேடி கண்டுபிடித்து ஒழித்து விட்டால் நான் கவலையற்று வாழ்ந்திருப்பேன். அழிந்து பட்டு போன என் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தவனாவே. அதற்கான முயற்சிகளை இப்போதே செய்கிறேன். ஹூ ஹா ஹூ ஹூ ஹா ஹூ ஹூ ஹா ஹூ ஹூ ஹா ஹூ ஹூ ஹா ஹூ. ராஜாதி ராஜனே, மிக வெக்கத்துடனும் அச்சத்துடனும் எங்கள் தோல்வியை தங்களிடம் தெரிவித்து விடுகிறோம். எங்களை மன்னியுங்கள். எங்கும் தோல்வி காணாத நாங்கள் இப்பொடிப்பையன் விஷயத்தில் தோல்வியடைந்து விட்டோம் அண்ணா, தோல்வியடைந்து விட்டோம். முன் நிற்காதீர்கள் கோழைகளை. அடே, எனக்கு பிள்ளையாக தோன்றிய பாதகா, எப்படி வந்து நில். ஏனடா என் விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொள்கிறாய்? அப்பா, நான் தங்கள் மீது வைத்த அன்பு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது.
உங்களுக்கும் எனக்கும் எந்த தீங்கும் நேரலாகாது என்பதே என் கோரிக்கை. உங்களையும் என்னையும் காப்பாற்றி உயிர்க்கும்படி எம்பெருமானிடம் நான் சதா பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன். நீ போற்றுகிற புருஷன் எங்கிருக்கிறான் என்பதை நீ காட்டித் தருவாயா? அப்பா, அவர் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார். பக்தி என்னும் கண் கொண்டு பார்த்தால் அவரை தவிர காட்சி இலக்காவது வேறு ஒன்றும் இல்லை. அடே, நீ வணங்குபவன் இந்த தூணில் இருக்கிறானா? ஆமாப்பா, அவர் இந்த தூணில் இருக்கிறார். அவர் காட்சியை நான் காண்கிறேன். இந்த தூணில் அவன் நிற்கிறானா? பார்ப்போம் எவன் நிற்கிறான் என்பதை. கண்டேன் 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 உன் கமல பாதமலர் கண்டேன். 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 ஸ்ரீஹரி நாராயணா ஸ்ரீமன் நரசிம்மா. ஸ்ரீஹரி நாராயணா ஸ்ரீமன் நரசிம்மா. பிரகலாதா, உன் பக்தியை நாம் பெரிதும் போற்றுகிறோம். உனக்கு வரம் தந்தருள நாம் திருவுளம் கொண்டுள்ளோம். நீ வேண்டுவது யாது? எம்பெருமானே, அகிலாண்ட நாயகா, புருஷோத்தமா, நாராயணா, ஜெகநாதா, உமது இந்த திருக்கோலத்தை கண்டு நான் பரமானந்தம் அடைகிறேன். இந்த திருக்கோலமே என் தந்தையின் உடலை ஒடுக்கிவிட்டது. அவர் தங்கள் திருவடியில் நல்கதி அடையும்படி அருள் புரிவீராக. உனக்கு துன்பமே விளைவித்த உன் தந்தையின் மீது நீ கொண்டிருக்கும் பேரன்பை பாராட்டுகிறோம். உனது பக்தி விசேஷத்தால் உன் தந்தை நமது திருவடியில் நற்கதி அடைந்துள்ளான். உனக்கு மற்றுமோர் வரத்தை தந்தருள விரும்புகிறோம். அதை இப்பொழுதே கேட்பாயாக. பிரபு, தமது தாமரை திருவடியில் மாறாக நான் பக்தி கொண்டிருக்கும்படி அனுகிரகம் செய்வீராக. அங்கனமே ஆகுக. பிரகலாத நாரதாதி பக்தலு புகடு சுண்டே. பிரகலாத நாரதாதி பக்தலு புகடு சுண்டே. நீ நாம ரூபமுலகு நித்திய ஜெய மங்களம். பிரகலாத நாரதாதி பக்தலு புகடு சுண்டே. நீ நாம ரூபமுலகு நித்திய ஜெய மங்களம். நித்திய ஜெய மங்களம். நித்திய ஜெய மங்களம். நித்திய ஜெய மங்களம்.